ஹலோ விவாஸ், செப்டம்பர் 7 இரவு சரியாக 9:22 மணிக்கு பயங்கரமான சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க, கடகராசி நேயர்களுக்கும் சந்திர கிரகணத்திற்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமான சூழ்நிலையானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது மிக மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. காரணம் என்னன்னா, இந்த கிரகணமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுவது உண்டுங்க. அதனால தான் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகுது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்துவிடுங்க. ஏன் கோவிலுடைய கருவறையே கிரகண நேரத்தில் மூடப்பட்டு தாங்க இருக்கக்கூடும். அப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு சந்திர கிரகணத்தோடு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியதும் அனைவராலையும் ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகமாகவும் இருப்பது சனிதாங்க. அப்படிப்பட்ட சனியுடைய வக்ர பெயர்ச்சி தான் இப்போது இதே நாளில் ஆரம்பமாக போகிறது. கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது போன்று இந்த சோபக்கிருது வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் மற்றும் சனியுடைய வக்ர பெயர்ச்சி என்று இரண்டுமே இணைந்து நடக்க போகிறது. இதனால தான் இந்த முறை சந்திர கிரகணமானது மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு தாக்கமானது நிச்சயமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையிலையும் அமைய போகிறது. எது என்னவாக இருந்தாலுமே இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக எந்தவித பெரிய தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பச்சரிசி இல்லைனா கோதுமை இந்த 2 பொருட்களில் ஏதாவது ஒன்றை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இல்லைனா ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் ஜோதிட ரீதியாக இனி நிலைமையானது கடகராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால பார்த்தீங்கன்னா சந்திர தோஷ பாதிப்புகள் நீங்குவதோடு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சரியாக 9:22 மணிக்கு இந்த சந்திர கிரகணமானது ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலை 1:32 மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பெயர்ச்சியும் ஆரம்பமாகி இருந்தது. இதோடு வரப்போகின்ற 11/9/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 14/9/2025 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 15/9/2025 அன்னைக்கு ராசியில இருந்து சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் 16/9/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார். 29/9/2025 அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில தான் ஜோதிட ரீதியாக நிலைமையானது அமைஞ்சிருக்கு. இதையெல்லாம் வைத்து தான் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இந்த கிரகணத்திற்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. கடகராசி நேயர்களை, கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதற்கான ஒரு மனப்பக்குவமானது இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. சுப செலவுகளானது ஏற்படக்கூடும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாம். திட்டமிடுவதில் கொஞ்சம் பின்னடைவுகளானது ஏற்படலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது நடப்பது என்னவோ வேறு விதமாக நடக்கக்கூடும். ஸோ எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பிளானையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது இல்லைனா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் இருந்துக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பிளான் போட்டு அது நடக்கலைன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான எந்தவித யோசனையும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாங்காக இருப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு மனதளவில் சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோம். ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுக்கு பதிலாக இது நடந்தால் ஓகே, நடக்கலைன்னா இந்த பிளானுக்கு போயிடலாம்
பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு இருந்துக்கிட்டா எதுவாக இருந்தாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சமாளிக்க முடியும். பண வரவானது எதிர்பார்த்தபடி இருக்கும். அதே சமயம் சுப செலவுகளுமே இருக்கலாம். சுப செலவுகளாக இருப்பதால பெருசா மனதுக்கு கவலைகள் இருக்காது. பெரியவர்களுடைய நேசமானது கிடைக்க போகிறது. வாகன யோகமானது உண்டாகி இருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு வன்மையால சிறப்பாக நடக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. யாருக்கிட்ட என்ன சொல்லி இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே செய்து முடிப்பீர்கள். இதுவே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவதற்கு முதன்மையான ஒரு விஷயமாக உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பர்சனலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. யார்கிட்டயாவது ஏதாவது வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தாலேயே உங்களுடைய தொழிலுமே சிறப்பாக நடக்க கொடுங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் சென்று வர நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் சந்திர கிரகணத்தன்று மறக்காம இந்த ஒரு எளிமையான தானத்தை கொடுத்துடுவாங்க. அதாவது பச்சரிசி மற்றும் கோதுமையை நீங்க சும்மா 1 கிலோ கூட வாங்கி ஒருத்தருக்காவது அன்றைய நாள் நீங்க தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. பக்கத்துல சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அதிகாலையிலேயே, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி காலையிலேயே குளித்து முடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாப் போட்டு சுத்தம் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மாப் போடக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிக்விடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். அதோடு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்துளியும் கல்லுப்பையும் கலந்து அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் வந்து வீடு முழுக்க மாப் போட்டு தொடச்சி சுத்தப்படுத்திட்டு வாங்க. நல்லது. காரணம் என்னன்னா இந்த கிரகணம் அப்படிங்கிறது எதிர்மறை தாக்கங்களை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த எதிர்மறை தாக்கங்களானது நம்முடைய வீட்டின் மீதும் பற்றுக்கும். அதெல்லாம் விரட்டி அடிக்க தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கின்றோம். கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலே பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதாவது ஏழுமலையான் கோவில்னு கிடையாதுங்க, எல்லா கோவில்களிலுமே கிரகண நேரத்தில் கருவறையானது மூடப்பட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் செய்யப்பட்டு மக்களுடைய வழிபாட்டுக்காக வைக்கப்படுங்க. ஸோ அந்த அளவிற்கு வீரியம் மிக்கது தான் இந்த கிரகணங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகணமானது முடிவடைந்த உடனேயே பார்த்தீங்கன்னா நாமளுமே குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். அதோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று மனதார நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு விதமான நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது. கோஷ்டி பூசலையுமே தாண்டி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சாதிப்பீர்கள். கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால அனைவருடைய கவனத்தையுமே ஈர்ப்பார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால புகழை அடைவீர்கள். சம்பள பாக்கிகள் எல்லாமே கைக்கு இப்போது சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியமானது வெளிப்பட கொடுங்க. கல்வியில இருந்து வந்த தொய்வு எல்லாமே இப்போது நீங்க போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்துல கடகராசி நேயர்களுக்குமே ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு. சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுங்க. மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. கடகராசி நேயர்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க மறக்காம நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா சனியுடைய வக்ர பெயர்ச்சியும் தற்போது ஏற்பட போகுது இல்லையா? ஸோ மறக்காம சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சனி பகவானுக்கு எள்ளு எண்ணெயை வாங்கி அதில் நீங்க திரியை போட்டு நீங்க தாராளமாக தீபம் ஏற்றி வைக்கலாம். இல்லை என்றால் எள்ளு பொட்டுள்ள தீபத்தையும் வாங்கிட்டு போய் நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தையும் வச்சுட்டு வாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அதாவது காலையில் எழுந்த உடனேயே சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்தவித உணவாக இருந்தாலும் சரிங்க, ஆனால் வெஜ்ஜு உணவாக மட்டும்தான் இருக்கணும். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தை எடுத்து நீங்கள் கருப்பு எள்ளு கலந்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டு வரலாங்க. இப்படி தொடர்ச்சியாக செய்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா சாதம் சமைச்சிட்டு தான் இருக்கும். அதோடு கொஞ்சம் காலையிலேயே இயர்லியாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நீங்கள் அந்த சாதத்தை வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் அந்த சாதத்தை கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்கள் தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதுவுமே உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் குறைந்து சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் மறக்காம செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.